بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وآله وأصحابه أجمعين أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாம் இன்று ஷமாயிலு திர்மிதி என்ற கிரந்தத்தின் 15வது ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி வீட்டிருக்கிறோம். நாம் ஆரம்பத்தில் ஒரு சில விடயங்களை பார்த்தோம். இமாம் திர்மிதி ரஹ்மஹுமுல்லா அவர்கள் ஷமாயிலு திர்மிதி என்ற கிரந்தத்தில் மொத்தமாக 56 பாபுகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதில் முதலாவது பாபு மா ஜாஅ ஃபீ ஹல்கி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம், அல்லாஹு தஆலாவின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களின் உருவ அமைப்பு குறித்த ஹதீஸுக்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதில் 15 ஹதீஸுக்களை ஆரம்ப பாடத்தில் கொண்டு வந்து 15வது ஹதீஸை கற்றுக்கொள்ளக்கூடிய தருணத்தில் நானும் நீங்களும் இப்போது வீட்டிருக்கிறோம். இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஒரு சில விடயங்களை பார்த்துவிட்டு நாம் ஹதீஸுக்கு செல்வோம். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணியமிக்க ஒரு சஹாபி ஆவார்கள். இவரது குறிப்பு பெயர் அபுல் அப்பாஸ். ஹிஜ்ரத்துக்கு 3 ஆண்டுகளுக்கு முன் பிறந்தார்கள். தலை சிறந்த ஒரு அறிஞராக திகழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மரணமடைந்த போது இவரது வயது 15 ஆகும். ஏறத்தாழ 1660 ஹதீஸுக்களை அறிவித்துள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுக்கு நூற்றுக்கணக்கான பணிவிடை செய்யக்கூடிய ஊழியர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முக்கிய இடத்தை வகித்தார்கள். நபி அவர்களுக்கு வுலூ செய்ய தண்ணீர் கொண்டு வந்து கொடுப்பது, நபி அவர்களுக்கு பின்னால் நின்று இரவு தொழுகை தொழுவது, பயணத்தில் உடன் இருப்பது என நபிகளாரின் நிழல் போன்று செயல்பட்டார்கள். ஹிஜ்ரி 68ஆம் ஆண்டு இறையடி சேர்ந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்போது நாம் இந்த ஹதீஸின் அரபு வார்த்தைகளை பார்ப்போம். வபிஸ்ஸனதில் முத்தஸிலும் மின்னி இலா ஹாஃபிலி ஹதீஸ் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் أبي عيسى محمد بن عيسى ثور الترمذي رحمه الله قال وبه قال حدثنا عبد الله ابن عبد الرحمن قال حدثنا إبراهيم بن المنذر حزامي قال حدثنا عبد العزيز بن أبي ثابت الزهري قال حدثني إسماعيل بن إبراهيم بن أخي موسى بن عقبة عن موسى بن عقبة عن قريب عن ابن عباس رضي الله عنهما قال كان رسول الله صلى الله عليه وآله وسلم أفلج ثنيتين إذا تكلم رؤي كالنور يخرج من بين ثناياه. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களின் முற்பற்களுக்கிடையே சிறிது இடைவெளி இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் பேசினால் அவர்களின் முற்பற்களுக்கிடையிலிருந்து ஒளி வீசுவது போல தோன்றும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் பேசும்போது தெளிவான பொருள் ஒன்று தெரியும். அது ஒளி போல இலங்கும். முற்பற்களுக்கிடையே இருந்து அது வெளிப்படும். அந்நேரத்தில் தோன்றும் ஒளி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட முஅ்ஜிஸா அற்புதங்களில் ஒன்றாக
உணர்த்தப்பட்டது. எனவே அல்லாஹு தஆலாவினுடைய உதவியினால் ஷமாயிலு திர்மிதி என்ற 56 பெரும் தலைப்புகளை கொண்ட இந்த கிதாபில் ஒரு தலைப்பை அல்லாஹுடைய உதவியினால் நாம் முடித்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் பாபு மா ஜாஅ ஃபீ ஹாதமின் நுபுவா, நபித்துவ முத்திரை குறித்த செய்திகள் என்ற பாடத்தில் சந்திப்போம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.